கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதை 41வது வசனத்தை சபையார் அனைவரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஸ்தோத்திரம். இங்கு 2 அற்புதங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது இந்த அதிகாரத்தில். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலையும் 18 முதல் 26 வசனத்திலையும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 48 வசனம் வரைக்கும் 43 வரைக்கும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் இந்த அற்புதங்களை அங்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு சிறு பிள்ளை இருக்கிறா. அந்த சிறு பிள்ளை பலவீனத்தின் நிமித்தம் மரண தருவாய்க்கு நேராய் போகிறாள். ஒரு சிறு பிள்ளை இருக்கிறா. அவளுக்கு வயது 12 வயது நிரம்பின ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை ஏதோ ஒரு பலவீனத்தால் தாக்கப்பட்டு மரண தருவாய்க்கு நேராய் அந்த மகள் போய்கொண்டிருக்கிறா. மரண தருவாய்க்கு நேராய் போய்கொண்டிருக்கிற தன்னுடைய மகள் மரித்து விடுவாளோ என்று ஒரு பயத்தில் அவர் அந்த பிள்ளையுடைய தகப்பன் யாரை தேடி வருகிறார்னா இயேசுவை தேடி வருகிறார். அங்க அந்த பிள்ளையின் தகப்பனுடைய பெயர் யவீர் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெப ஆலயத்தில் ஜெபிக்கக்கூடியதான ஜெபிக்கிற தலைவர்கள் மத்தியில இவரும் ஒருவராய் இருக்கிறார். ஆலயத்துல ஜெப காரியங்களை நடைமுறைப்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு வேத வசனத்தையோ அல்ல அங்க இருக்கிறதான வேத எழுத்துக்களை சொல்லுகிறதிலோ, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு ஆலய சம்பந்தப்பட்ட காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு தலைவர் தான் எவீரு. அந்த எவீருவின் மகள் இப்ப மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறா. மரித்துருவாளா இல்ல பிழைத்து விடுவாளா என்ற கேள்வி எவீருக்குள் இருக்கு. இப்ப எவீரு இயேசு கிட்ட போகிறாரு. இயேசுநாதர் எவீரவை பார்த்து, சரி இப்போ உன் வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், போகலாம், உன் மகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவீருவின் வீட்டுக்கு நேராக இப்போ இயேசுநாதர் போய்கொண்டிருக்கும் பொழுது கூட்டம், இயேசுநாதர் எங்கே போனாலும் கூட்டமானது குறையாமல் இருக்கும். அப்படி கூட்டம் குறையாமல் இருக்கும் பொழுது இயேசுவை தேடி ஒரு சகோதரி வருகிறாள். அவளோ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இங்கே எவீருவின் மகளுக்கும் வயது எத்தனை? 12. இங்க இயேசுவை தேடி வந்திருக்கிற இந்த பலவீனமான உள்ள ஸ்திரீயினுடைய பலவீனமான வருடங்கள் எத்தனை? அதுவும் 12. இப்ப அந்த 12 தேடி போனா இன்னொரு 12 என்ன பண்ணுது? இயேசுவை தேடி வருது. இயேசு ஒரு 12 நோக்கி என்ன பண்றாரு? போகிறார். அப்ப இங்க ஒரு சலசலப்பு நடக்குது. இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடுறாங்க. அந்த அம்மா அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க. இப்ப இயேசு நின்ட்டார். என்னை தொட்டது யாரு? என்கிட்ட இருந்து வல்லமா புறப்பட்டுச்சு, நீ தொட்டது யாரு? இயேசு கிறிஸ்து கேட்க சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே கூட்டம் நிறைய இருக்கு, இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாமா? நான் யாருன்னு கண்டுபிடிக்க எங்கன்னு போக அப்படின்னா, உடனே அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நான் தான் உம்மை தொட்டேன், எனக்கு தான் வல்லமை வந்துச்சு, நான் தான் குணமானேன்னு சொல்லி தன்னுடைய சாட்சியை அவங்க சொல்றாங்க. இப்படி சலசலப்பு உண்டாக்கிட்டு இருக்கிறப்ப எவீருவுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படுது. ஏற்கனவே எவீரு தன்னுடைய 12 வயது மகள் மரித்து விடுவாள் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு இயேசுவை கூட்டிட்டு போலான்னு வந்தா, இங்க வரவன் போறவெல்லாம் வழிமறிச்சு இயேசுவை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற என் மகளுடைய ஜீவன் ஊசலாடி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தன் மகளுக்காக பரிதபிக்கிற எவீரவை தேடி ஒரு வார்த்தை வருகிறது. எவீருவே, உன் மகளானவள் மரித்து விட்டால் நீங்கள் போதகரை என்ன பண்ண வேணாம், துன்பப்படுத்த வேணாம், அவரை அவசரப்படுத்த வேணாம், அவர் வேலையை என்ன பண்ணட்டும், பார்க்கட்டும், வா நம்ம போய் அடக்க வேலை என்ன பண்ணுவோம் பார்ப்போம்னு சொல்லி இங்கிட்ட ஒரு கூட்டம் கூப்பிடுது. அப்பதான் இயேசு எவீருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். எவீருவே, உன் காது கேட்ட வார்த்தைக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உன் காதுகள் கேட்க உனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு நீ பயப்படாத. அது அப்படி நடக்க போவது அல்ல, நான் அதை வேறு விதமா என்ன பண்ண போறேன்,
மாற்ற போகிறேன், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள்னு சொல்லி எபிருவுக்கு கர்த்தர் தைரியம் சொல்லிவிட்டு மீண்டுமாய் அவர்கள் எபிருவின் வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு இந்த முதல் நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் காதுகள் கேட்க நீங்க அநேக விஷயங்கள் கேட்டு பயந்து இருப்பீங்க. அந்த வார்த்தைகளுக்கு பயப்படாதீங்க, அது அப்படியே நடக்க போறதில்ல. கர்த்தர் அதை வேறு விதத்தில் முடிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் காதுகள் கேட்க எந்த வார்த்தை உங்களை களங்கப்படுத்தினாலும், எந்த வார்த்தை நம்மளை பயமுறுத்தி இருந்தாலும் அது அப்படியே முடிய போவதை அல்ல, அதை வேறு விதமாய் முடிப்பதற்கு இயேசு உண்மை உள்ளவராக நம்மோடு நடக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் தலித்தாகுமி. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் தலித்தாகுமி. தலித்தாகுமி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு என்ற அர்த்தம். அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 60ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், எழும்புங்கள். ஏசாயா 60:1 சொல்லிருக்கும், எழுந்திரு, எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்ப நமக்கு ஒரு வார்த்தை அங்க தலித்தாகுமி என்கிற அந்த வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது என்னன்னா, நாம் எழும்ப வேண்டும், நாம் எழும்ப வேண்டும். நம்ம எழுப்பிவிட ஒருவர் வந்து நிற்கிறார், நாம் எழும்ப வேண்டும். இங்கே இயேசு ஒரு இடத்திலிருந்து இந்த சிறு பெண்ணை பார்த்து சொல்லல, அந்த சிறு பெண்ணுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த சிறு பெண்ணை படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த படுக்கையின் அருகில் இயேசு நின்று கொண்டு சொல்லுகிற வார்த்தை, நீ எழுந்திருக்க வேண்டும். சிறு பெண்ணை இப்பொழுது நீ எழுந்திருக்க வேண்டும். நீ மரித்து போகல, நீ நித்திரையாதான் இருக்கிற, நீ இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆணித்தனமான தம்முடைய வார்த்தையை அந்த சிறு பிள்ளைக்கு நேராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல நம்மிடத்திலும் அவர் சொல்லுகிற அதே வார்த்தை, நாம் எழும்ப வேண்டும். நாம் படுத்திருக்கிற இடத்தில், நாம் மரண தருவாயில் படுத்திருக்கிற இடத்தில், இல்ல மரித்தே படுத்திருக்கிற இடத்தில், அங்க இயேசுடைய வார்த்தை வருகிறது. நான் மரித்து விட்டேன் என்று சிறு பெண் சொல்லி இருந்தாலும், சிறு பெண் மரித்து விட்டாள் என்று எவிரு சொன்னாலும், அல்லது அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாலும், இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உனக்குள் இன்னும் ஜீவன் இருக்கிறது, உனக்குள் இன்னும் ஜீவன் இருக்கிறது, நீ எழும்ப முடியும், நீ எழும்ப நினைத்தால் உன்னால் எழும்ப முடியும். அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய மூச்சு நின்று விட்டது, ஆனால் உனக்குள் மூச்சை வைத்த எனக்கு தெரியும், இன்னும் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது என்று. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு, நமக்குள் இன்னும் மூச்சானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறது கிடையாது. அவர் பார்க்கிற விதமே வேறு விதத்துல. ஜனங்கள் மூக்குல விரல வச்சு பார்த்துருப்பாங்க, இருதயத்துல காதை வச்சு கேட்டிருப்பாங்க, இல்ல நாடியை பிடிச்சு பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இந்த மக மரிச்சிட்டா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிறு பெண்ணே நீ மரிச்சிட்டியா? இல்ல, உனக்குள்ள ஜீவன் இருக்குன்னு உனக்கும் தெரியும், உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது எனக்கும் தெரியும், அதனால உனக்கு நான் கட்டளையை கொடுக்கிறேன், நீ எழும்பு. அப்ப நமக்கு தெரியும் நமக்குள்ள பலன் இருக்கா இல்லையான்னு, நமக்கு தெரியும் நமக்குள்ள பலன் இருக்கா இல்லையான்னு கர்த்தருக்கும் தெரியும். அதனால மனுஷங்கிட்ட சொல்றபடி என்னால இது முடியாது, இது என் பலத்துக்கு மிஞ்சின காரியம், இது என் திறமைக்கு மிஞ்சின காரியம்னு மனுஷங்கிட்ட சொல்ற சாக்கு போக்க கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நம்மை படைத்தவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதனாலதான் அவர் ஒரு வார்த்தை சொல்ல, தலித்தாகுமி நீ எழும்பு, சிறு பெண்ணே நீ எழும்பு, நீ மரண படுக்கையை விட்டு எழும்பு, நீ படுத்திருக்கிற பாடையை விட்டு எழும்பு. நீ படுத்திருக்கிறது மரணத்துக்கு ஏதுவான காரியம், நீ விளையாட்டுத்தனமா படுத்திருக்கிற, நீ படுத்திருக்கிற விஷயம் மரணத்துக்கு ஏதுவான காரியம். நீ எழும்பலனா நீ இதுக்கப்புறம் எப்பவும் என்ன பண்ண முடியாது. இப்பொழுது என் வார்த்தைக்கு செவி கொடுத்து சிறு பெண்ணை நீ எழும்பவில்லை என்றால் இனி எப்பொழுதும் நீ எழும்ப முடியாது. நீ எழும்ப முடியாத இடத்துக்கு உன்னை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போயிருவாங்க. இன்றைக்கு நமக்கு அதே வார்த்தையை தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்பொழுது எழும்பவில்லை என்றால் இனி நாம் எழும்ப முடியாத இடத்திற்கு சத்ருவான நம்மை கொண்டு போய் விடுவான். நாம் எழும்ப முடியாத இடத்திற்கு உலகம் நம்மளை கொண்டு போயிடும். இனி நம்ம நினைச்சாலும் நம்ம இடத்துல என்ன பண்ண முடியாது, வந்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நேராக இந்த உலகம், இந்த சத்ரு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறான். கண்ணை விழித்து தப்பித்து கொண்டால் இன்றைக்கு அடக்கம் நமக்கு நடக்காமல் போகும்.
அன்றைக்கு அந்த சிறுபெண் எழும்புனா அவளுக்கு நடக்க வேண்டிய அடக்கம் தப்பிச்சது. நாம எழும்பலனா நமக்கு நடக்க இருக்கிற காரியங்களை நடக்காமல் ஸ்தோத்திரம் மாற்றி விடுவதும் அதை நடத்தி விடுவதும் நம்முடைய கரத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல இருந்து இந்த வார்த்தையில இருந்து ஒரு ஒரு ஸ்தோத்திரம் 6 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இன்னொரு ஒரு பிரதானமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் அந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த பகுதியில் மார்க்குவின் சுவிசேஷத்தை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்க. அதில் 5:23 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், தகப்பனுடைய விண்ணப்பம். தகப்பனுடைய விண்ணப்பம். அதே மார்க்கு 5:35 பார்க்கிறப்ப எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே முடிந்து விட்டது. அதே மார்க்கு 5:36 விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே மார்க் 5:37 விசுவாசம் உள்ளவனுக்கு மாத்திரம் இடம் கொடு. மார்க் 5:37 விசுவாசம் உள்ளவனுக்கு மாத்திரம் இடம் கொடு. அதே மார்க் 5:40 மற்றவர்களை வெளியே துரத்திவிடு, மற்றவர்களை வெளியே துரத்திவிடு. கடைசியாக 5:41 தலித்தாகுமி, தலித்தாகுமி. அப்ப இங்க 23வது வசனத்தை வாசிக்கலாமா? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கு ஒரு வேண்டுதல் நடக்குது. இந்த சம்பவத்தை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ ஒரு வேண்டுதல் நடக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக. இயேசுவே, என் மகள் பிழைக்க வேண்டும். இயேசுவே, என் மகள் பிழைக்க வேண்டும். எவிரு வந்தது தனக்காக ஜெபிக்கல்ல. எவிரு வந்தது தன்னுடையதான செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்றல்ல. எவிரு வந்தது அவனுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படி அல்ல. எவிரு வந்தது மற்றவருக்காக, தன் மகளுக்காக, இன்னொருவருக்காக எவிரு என்ன பண்றாரு? தேவ சமூகத்துல வந்திருக்காரு. ஒருவேளை நீங்க இன்னைக்கு யாரோ ஒருவருக்காக நீங்க ஜெபத்தோட தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. இந்த 2வது நாள் ஜெபத்திற்கு உங்களுக்காக அல்ல, நீங்க வேறு யாரோ ஒருவருக்காக, இன்னொரு மனிதரை மனதில் வைத்துக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட வேண்டுமே, விடுதலையாக்கப்பட வேண்டுமே, குணமாக்கப்பட வேண்டுமே, இயேசுவே அவரை தொட வேண்டுமே என்று சொல்லி ஏதோ ஒரு நபரை மனதில் வைத்து நீங்கள் இந்த 2ஆம் நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான வார்த்தை தான், உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால் உங்களோடு அவர் நடக்க ஆயத்தமாகிவிட்டார். இனி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க ஜெபத்தை கர்த்தர் தாங்கி பிடித்து உங்களுக்காக அவர் உங்களோடு நடந்து வருகிறார். எங்க தெரியுமா? நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்களோ அவரை சந்திக்கும்படி. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வார்த்தை, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவர்களை சந்திக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட புறப்படுகிறார். அந்த நபரை சரியாய் காட்டி கொடுத்துருங்க. அந்த ஒரு நபர் யாருன்றதை சரியா கர்த்தருடைய சமூகத்துல காட்டி கொடுத்துருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சேர்ந்து புறப்பட்டு வர ஆயத்தமா இருக்கிறாரு. எவிருவோடு புறப்பட்டு எவிருவின் வீட்டுக்கு போன கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இந்த ஜெப நேரத்திலிருந்து புறப்பட்டு நம்மோடு கூட வந்து நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை மறுபடியும் எழுப்பிவிட கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். தகப்பனின் விண்ணப்பத்தை கேட்டவர் நமது விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். தகப்பனின் விண்ணப்பத்தை கேட்டு தகப்பனோடு சென்ற கர்த்தர் இன்றைக்கு நமது விண்ணப்பத்தை கேட்டு நம்மோடு கூட வந்து யாருக்காக ஜெபித்தோமோ, யாருக்காக கண்ணீர் சிந்தினோமோ, யாருக்காக தொலை தூரத்தில் இருந்து தேவனை நோக்கி வந்தோமோ அவருக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல நிச்சயமா ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. அவங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. அது வேறு விதமா முடிய போறதல்ல, அடுத்து விடுதலையில தான் முடியும். அது கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. அப்ப தகப்பனுக்கு ஒரு வார்த்தை வருது, எபிருவே வா புறப்படலாம், எபிருவே வா புறப்படலாம். உன் மகளுக்காக தானே வந்த, உன் மக பிழைக்கணும்னு தானே வந்த, வா போலாம், வா போலாம். உன் வீட்டு எங்க இருக்கு? வா காட்டு, நான் உன் கூட வரேன். ஸ்தோத்திரம். எபிரு கூட போன கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு வர ஆயத்தமா இருக்கிறார். 2ஆம் நாள்ல சொல்ற வார்த்தை, எபிருவோடு புறப்பட்டவர் நம்மளோடு புறப்பட்டு வருவார். நம்மோடு வந்து
நாம் சொல்லுகிற இடத்துல நமக்கு அற்புதம் செய்ய, நாம் வேண்டிக் கொண்ட இடத்துல நமக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்படி போகிற அந்த நேரத்துல தான் ஸ்தோத்திரம் எபிரேயருக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, வாப்பா நான் உன் கூட இருக்கிறேன், நீ வரப்ப தனியா வந்த, நீ தனியா போறது கிடையாது. நீ தேவ சமூகத்துக்கு தனியா தான் வந்த, நீ தேவ சமூகத்துக்கு தனியா போறது கிடையாது. நீ தேடி வரப்ப நீ தனியா தான் வந்த, நீ தனியா போறது இல்லை. காரணம் உன் கூட நான் வரேன். உன்னை அனுப்புறதுனா, உன் கூட வர்றதுனா நீ தைரியமா போ, நீ தைரியமா போ. ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் வார்த்தை, கர்த்தர் உங்களோட கூட வராரு. நீங்க போங்க, பின்னாடியே கர்த்தர் வராரு, உங்க கூட கர்த்தர் வராரு, அவரை நடத்தி கொண்டு போங்க. இப்போ 2வது ஒரு வார்த்தை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த 35வது வசனத்தை வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஸ்தோத்திரம். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, எவிருவுக்கு ஒரு நல்ல உற்சாகமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எவிருவை சோர பண்ணும்படி ஒரு வார்த்தை வருது, உன் மகளுடைய ஜீவன் முடிந்து விட்டது, உன் மகளுடைய ஜீவன் முடிந்து விட்டது. இனி உன் மகளுக்காக இயேசுவை நீ தொந்தரவு படுத்த வேண்டாம். இனி உன் மகளுடையதான ஜீவனுக்காக நீ இயேசுவை தொந்தரவு படுத்த வேண்டாம். உன் மகள் ஏற்கனவே மரித்து விட்டாள். அப்ப நம்ம விசுவாசத்தோடு போகிறப்ப இந்த உலகம் ஒரு வார்த்தையை கொடுக்கிறது, உன் விசுவாசத்திற்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு இனி ஆக போறது கிடையாது, அதனால வா, நான் சொல்றபடி நீ என்ன பண்ணு, கேளு. அந்த வேலையாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், எவிருவே நீர் நினைக்கிறபடி இப்பொழுது இந்த முடிவு முடிய போறது கிடையாது. நான் உனக்கு ஒரு முடிவை சொல்றேன். உன் மக ஏற்கனவே மறிச்சிட்டா, இனி நான் சொல்றதை நீ என்ன பண்ணு, கேளு. போதகரை தொந்தரவு படுத்தத, வா போகலாம். அப்ப 2வது எவிருவை தேடி வருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ இனி இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணாத, இருக்காத, நீ வெளியில வா. இதுவரைக்கும் நீ விசுவாசத்துக்குள்ளதான் இருந்த, இதுவரைக்கும் நீ இயேசுவ அவர் உனக்காக அற்புதம் செய்வார்னு நம்புன. ஆனா ஸ்தோத்திரம், இப்ப நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், உனக்கு இனி அற்புதம் நடக்க போறது இல்ல. ஏற்கனவே நடக்க வேண்டிய அற்புதம் நடக்காதபடிக்கு மரணம் ஏற்பட்டுருச்சு, நீ வா. அப்ப ஸ்தோத்திரம், நம்மை தேடி ஒரு வார்த்தை வரும், உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி நீ ஜெபம் பண்ணி வேஸ்ட். உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி நீ ஜெபிக்கிறது வேஸ்ட், நீ உபவாசிக்கிறது வேஸ்ட், நீ ஆலயத்துக்கு போறது வேஸ்ட், நீ ஆண்டவரை தேடுறது வேஸ்ட், இதுக்கப்புறமும் இயேசுவை நீ வருந்தி கூப்பிடுவது வேஸ்ட்னு சொல்லி ஒரு வார்த்தை உங்க காதுக்கு வரும். அந்த வார்த்தைக்கு முன்பாக கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, பயப்படாத. அடுத்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அடுத்த வசனத்தில் அந்த வார்த்தையை தான் வாசிங்க. 36ல, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அப்ப தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உங்க இருதயமோ இல்ல உங்க ஆள் மனதிலிருந்து ஒரு வார்த்தையை அப்ப புறப்படும். என்ன வார்த்தைனா, இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாத, முடிஞ்சிருச்சு, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண வேணாம், ஜெபம் பண்ண வேண்டாம். ஏன்னா நீ இதுக்கப்புறம் ஜெபம் பண்ண நடக்க போறது இல்ல. இந்த ஜெபத்தை மாத்து, இந்த மனுஷனுக்காக ஜெபித்தது போதும், இந்த மனுஷனுக்காக தேவ சமூகத்தில் அழுதது போதும் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வார்த்தை சொல்லும். இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு, யாருடைய இருதயத்துல நெடுநாட்களாய் ஜெபித்தோ இல்ல தொடர்ந்து ஜெபித்தோ இல்ல தேவ சமூகத்துல ஜெபிக்கணும்னு போராடி வந்தும் இருதயம் சொல்லும், நீ ஜெபிக்காத, இந்த காரியம் நீ நடக்க போறது இல்ல, ஏன்னா அதுக்கு முடிவு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த முடிவை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாதுன்னு சில உள்ள இருந்து ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை தான் இயேசு கேட்டு சொல்றாரு, உனக்குள் கேட்கிற சத்தம் உண்மை அல்ல, இப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றேன், அதுதான் உண்மை, பயப்படாத, வா புறப்படலாம். அப்ப ஸ்தோத்திரம், தேவனுக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் நடக்கிற இந்த வாழ்க்கையில நம்மளுடைய நடக்கையை சோர பண்ணும்படி, நம்முடைய நடக்கையை ஸ்தோத்திரம் சோர்ந்து போக பண்ணும்படி அநேக வார்த்தை நம்மளை தேடி வரும். எப்படிப்பட்ட வார்த்தை வரும்னா, இனி நடக்காத, இதுக்கப்புறம் தொடராத, போதும், இதோட நிறுத்திக்க, முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதையுமே நீ புதுசா என்ன பண்ண போறதில்ல, செயல்படுத்த போறதில்லன்னு அநேக வார்த்தைகள் வந்தாலும்
அந்த வார்த்தைகளுக்கு நேராய் கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்ப மூன்றாவது வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் உன்னுடைய காதுகளுக்கு நேராக வந்தாலும், நீ இருக்க வேண்டிய ஒரு நிலை என்னன்னா, விசுவாசம் உள்ளவனாய். நீ எப்பயும் உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில வந்துடக்கூடாது. உன் ஸ்தானத்தை குறிச்சு, உன் நிலையை குறிச்சு, உன் இடத்தை குறிச்சு அநேக விஷயம் வந்தாலும் நீ அதுல இருந்து பின் வாங்கிறாத. இந்த ஜெபத்துல இருந்து என்ன பண்ணிராத, பின் வாங்கிறாத. இந்த அர்ப்பணிப்புல இருந்து பின் வாங்கிறாத. நீ எடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை உனக்கு புதிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு பின் வாங்கிறாதன்னு சொல்லி விசுவாசமா இருக்க சொல்லி எபிரேயருக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அதே வார்த்தை தான் உன்னை பின்வாங்க வைக்க. ஏன்னா நம்ம கூட இயேசு வராரு. இயேசு நம்ம கூட வந்தாருன்னா நமக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு இருக்கும், என்ன பாட்டு அது? இயேசு வந்த வீட்டிலே, இயேசு வந்த வீட்டிலே அப்படின்ற பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தா நிச்சயம் சந்தோஷம் உண்டு. இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தா நிச்சயம் சமாதானம் உண்டு. இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல நிச்சயமா சண்டை என்ன பண்ணாது, இருக்காது. இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல அற்புத அடையாளம் நடக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட சத்துரு கொடுக்கிற வார்த்தை தான், எபிரேயரின் வீட்டுக்கு இயேசு வந்துடக்கூடாது. இயேசு வந்தா மகளை கண்டிப்பா பிழைக்க வச்சிருவாரு. இயேசு வந்தா எபிரேயரின் மகளை கண்டிப்பா அவர் பிழைக்க வச்சிருவாரு. அதனால ஒரு வார்த்தை வருது, அதனால ஒரு வார்த்தை வருது, நீ அவரை மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு தொந்தரவு படுத்தாத. சொல்ல போற சத்தியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஸ்தோத்திரம், நீங்க கேட்ட விண்ணப்பத்தை உயிரூட்டும்படி கர்த்தர் வருகிறார். அவர் உயிர் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி, அவர் உயிர் கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி சத்துரு கொடுக்கிற வார்த்தை தான், தொந்தரவு படுத்தாத, போதும், இதுக்கப்புறம் நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல, அது மரித்தது தான், அது மாற்றி அமைக்க போறது இல்லைன்னு சத்துரு ஒரு வார்த்தை என்ன பண்றான், கொடுத்துக்கிட்டே இருக்கிற. அதனால தான் கர்த்தர் கொடுக்கிறாரு, நான் கூட வரதுனால சத்துரு பயப்பட தான் செய்வான். நம்ம கூட இயேசு நடக்கிறதால சத்துரு என்னதான் பண்ணுவான், பயமுறுத்த தான் செய்வான். ஆனா செய்ய வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம் உள்ளவனா இருக்கும். செய்ய வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். அதே மார்க் 5:37 வாசிங்களேன். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இங்க ஒரு 3 பேரை கூட்டிட்டு போறாரு. பேதுருவையும் யாக்கோபையும் அவன் சகோதரனாகிய யோவானையும். இந்த மூவரை மட்டும்தான் எங்க கூட்டிட்டு போறாரு இயேசு, எபிரேயரின் வீட்டிற்குள். எபிரேயரின் வீட்டிற்குள் யாரை கூட்டு போறாரு? 12 பேரையும் கூட்டிட்டு போகல, 3 பேரை தான் வீட்டுக்குள்ள கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. இதே 3 பேரை தான் இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கும் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போனாரு. இதே 3 பேரை தான் கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் என்ன பண்ணாரு. அப்ப ஸ்தோத்திரம், இயேசுநாதர் எப்பயும் தம்மோடு வைத்து கொண்ட அந்த 3 பேர் யாருன்னா, தனக்கு உறுதியா இருக்கிறவர்கள். விசுவாசம் உள்ளவனை தன்னோடு கர்த்தர் வைத்து கொண்டார். அப்ப ஸ்தோத்திரம், நம்ம கற்றுக்கொள்கிற 4வது ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கூட யார் இருக்கணும்ன்றதை நம்ம கண்டிப்பா முடிவு பண்ணி ஆகணும். நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகணும். நம்ம கூட இருக்கிறவங்க விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்களா, நம்ம கூட இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களா, நாம் பழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறவங்க நல்ல மனிதர்களா இருக்கிறாங்களா, நல்ல குணாதிசயம் உடையவர்களா இருக்கிறாங்களான்னு சொல்லி நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த பையன் கூட சேராத, இந்த பையன் கூட சேராத, நீ ஒழுக்கமாக இருக்கணும், டீச்சர் சொல்கிறபடி கேளுன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம்ல, அதே வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ உன் பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுத்தியோ அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உன் கூட சேர்ந்து இருக்கிறவங்களாம் யார் யாருன்னு கொஞ்சம் யோசி. அவங்க ஜெபிக்கிறாங்களா, அவங்க உபவாசிக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவி நடத்துதல் இருக்கா, அவங்களுக்குள்ள வேத வசனத்தின் நடத்துதல் இருக்கா, அவர்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீ போகிற இடத்துக்கெல்லாம் அவங்களை என்ன பண்ணு, கூட்டிட்டு போ. ஆனா நாம சில நேரங்கள்ல, எல்லாரும் கிடையாது, சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம கூட சிலரை நம்ம எப்பயுமே வச்சிருப்போம், அவங்க எதுக்குமே உதவாதவங்களா வச்சிருப்போம். அவங்கள எதுக்குமே பயன்பட மாட்டாங்க. நமக்கு ஏற்றபடி எப்படி பார்த்தாலும் அவங்க நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க,
பயன்பட மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை என்னங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடையதான டார்கெட் என்ன? ஜெபிக்கணும், விசுவாசமான வாழ்க்கைய வாழணும், வேதத்தை வாசிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க நேர்மாறா இருந்தா நம்மளால வேதத்தை வாசிக்க முடியுமா? நம்மளால ஜெபம் பண்ண முடியுமா? நம்மளால விசுவாசமான வார்த்தையை சொல்ல முடியுமா? காரணம் என்ன? நம்ம கூட இருக்கிறவனுடைய ஆவி நம்மோடு ஒத்து போகாததால, அது நம்மளை அநேக நேரத்தில் தொந்தரவு படுத்துறதுனால நாம நம்முடைய ஜெபத்தை இழக்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்தை இழக்கிறோம், நம்முடையதான தியாகத்தை, நம்முடையதான ஒப்பு கொடுத்ததால கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து 12 பேரையும் கூட கூட்டு போனாலும் 3 பேரை மட்டும்தான் குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டு போவார். அப்ப எவிருவின் வீட்டுக்குள் போன இந்த 3 பேரும் எப்படிப்பட்டவர்களாம்? இயேசுவின் ஆவியோடு இணைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு இணைக்கப்பட்டவர்கள். அப்ப இன்றைக்கு இந்த ஸ்தோத்திரம், நான் இந்த வார்த்தையில சொல்ற நம்ம ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தேவன் கொடுத்த ஆவியோடு கட்டப்பட்டவங்களா இருக்கணும். நமக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. இதோடு யார் ஒத்து போறாங்களோ அவங்கள தான் நம்ம கூட என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட தான் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அவங்க கூட தான் நம்மளுடைய டைமை நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். அதை விட்டுட்டு வேண்டாதவன், வந்தவன், போனவன், இப்படிப்பட்டவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய நேரத்தை செலவிட கூடாது. இதை ஒரு தீர்மானமா எடுத்துக்கங்க. நான் என்னுடைய நேரத்தை பிரயோஜனமானவரோடு மாத்திரம்தான் செயல்படுத்துவேன், செலவிடுவேன். எல்லோரோடும் நான் என்ன பண்ண மாட்டேன்? செலவிட மாட்டேன். 12 பேரும் எனக்கு சீஷர்கள் தான். ஆனா 12 பேரோட 3 பேர் தான் என்னுடைய ஆவிக்கு ஒத்து போறாங்க. அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 12 பேரையும் தெரிந்து கொண்ட போது இந்த 3 பேரை ஏற்கனவே தெரிந்து கொண்டார். எப்படி தெரியுமா? இவங்க தான் கடைசி வரைக்கும் என் கூட என்ன பண்ணுவாங்க? நான் தனித்திருக்கும் போதெல்லாம் எனக்கு உதவியா இவங்கள தான் நான் வச்சிருப்பேன். ஏன்னா இவங்க தான் எனக்காக ஜெபிப்பாங்க, இவங்க தான் நான் அற்புதம் செய்யும் போது எனக்கு முன்பாக எனக்கு என் கூட இருந்து பக்கபலமா இருந்து விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரிந்ததால தான் அந்த 3 பேரை மாத்திரம் உள்ள கூட்டு போனார். அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் விசுவாசம் உள்ள கூட்டம் நம்மோடு என்ன பண்ணணும்? இருக்கணும். சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறப்ப பாரமா ஜெபிக்கிறோடு சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க? சேர்ந்து ஜெபியுங்க. சும்மா மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணாதீங்க? ஜெபிக்காதீங்க. அது உங்க ஜெபத்தையே கெடுத்துரும். ஜெப ஆவி உடையவர்கள் ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டோடு சேர்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இல்ல எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னா ஜெபிக்க தெரிந்தவர்களோடு சேர்ந்து என்ன பண்ணணும்? ஜெபத்துல உட்காரணும். எனக்கும் ஜெபிக்க தெரியும், என் கூட இருக்கிறவனுக்கும் ஜெபிக்க தெரியும்னா அது நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. இல்லை எனக்கு ஜெபிக்க தெரியாது, என் கூட இருக்கிறவனுக்கு ஜெபிக்க தெரியும்னா அது நல்ல வழிகாட்டுதல் உள்ள வாழ்க்கை. ஆனால் எனக்கு ஜெபிக்க தெரியும், என் கூட இருக்கிறவனுக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னா அவனும் உங்களை ஜெபத்தை விட்டு இழுத்துருவான். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களை விசுவாசம் உடையவர்களாகவே நம்ம வச்சுக்கொள்ளணும். அப்ப நாம் தெரிந்து கொள்ளுதலை நாம் கவனமாக தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொள்ளாமல் எல்லோரும் எனக்கு நண்பர்கள், எல்லோருக்கிட்டையும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லி தான் இன்றைக்கு நிறையா இடத்துல தலை குனிஞ்சி அவமானப்பட்டு ஸ்தோத்திரம் வெளியில திரும்ப முடியாம நம்ம என்ன பண்றோம்? முடக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இந்த முடக்கத்துக்கு காரணம் என்ன? நாம் தெரிந்து கொண்டவர்களை நாம் சரியாய் தெரிந்து கொள்ளாமல் போவது. அப்ப அதில் நம்ம கவனமா இருக்கணும். இந்த தெரிந்து கொள்ளுதல் காரியத்தை வாலிப பிள்ளைங்களுக்கு, வாலிப பசங்களுக்கு தான் அதிகமா சொல்லுவாங்க. இங்க அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு யாரும் இல்லை, அதனால நான் பொதுவாகவே சொல்றேன். இதை யாருக்கு பொதுவாக சொல்றாங்கன்னா, கணவன் மனைவியை தெரிந்தெடுப்பதில் ரொம்ப ஜாக்கிரதை என்ன பண்ணணும்? இருக்கணும் அப்படின்வாங்க. இங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களையும் நாம் கவனத்தோடு என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோடு பேசுகிறோம், யாரோடு நிற்கிறோம், யாரோடு நடக்கிறோம், கவனமாக என்ன பண்ணணும்? செயல்படணும். அதுதான் விசுவாசம் உள்ளவர்களை கூட என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து 40வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வெளியே துரத்தி விடு. வெளியே வாசிங்க 40வது வசனத்தை. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. ஸ்தோத்திரம். இங்க
எவிருவின் வீட்டுக்குள் போன உடனே ஒரு வேலையை செய்கிறாரு. என்ன வேலைனா, எவிருவோ விசுவாசம் உள்ளவரா இருக்கிறாரு, இயேசுவும் விசுவாசத்தோடு இருக்காரு. இன்னைக்கு எவிருவின் மகள் பிழைக்க போறாருன்னு சொல்லி, இயேசுவோடு கூட இருக்கிற யாக்கோபு, யோவான், பேதுருவும் ஒரு விசுவாசத்தோடு இருக்காரு. இன்னைக்கு எவிருவின் மகள் பிழைக்க போறாருன்னு சொல்லி. ஆனா உள்ள ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, நகைக்கிற கூட்டம். அந்த கூட்டம் எப்படின்னா, நகைக்கிற கூட்டம். நாம் நம்மை விட்டு வெளியே துரத்துற ஒரு கூட்டம் எதுனா, நகைக்கிற கூட்டத்தை நாம் வெளியே துரத்தணும். இந்த நகைக்கிற கூட்டம்னா, ஸ்தோத்திரம், நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க கிடையாது. நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க கிடையாது, நம்ம சொல்ற வார்த்தையை சொல்லி சிரிக்கிறவங்க. இந்த நகைக்கிறவங்க யாரு? நாம் சொல்லுகிற வார்த்தைய கிண்டல் பண்ணி, நக்கல் பண்ணி, அது அப்படியே அவங்க ஒரு மாடுலேஷன்ல பேசுவாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், நமக்கு கோபம் வர மாதிரியே அவன் அதை வேற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் என்ன? நகைக்கிறது. இந்த மெமிக்கிரின்னு சொல்லுவாங்கல்ல, மெமிக்கிரியா இருக்கட்டும், ஒருவரை போல ஒருவர் நடித்து காட்டுவாங்க. இது ஸ்கூல்ல அதிகமாக நடக்கும். ஸ்கூல் காலேஜஸ்ல, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் அதிகமாக நடக்கும். ஒரு டீச்சரை பார்த்தா அந்த டீச்சர் மாதிரி என்ன பண்ணுவோம்? மெமிக்கிரி பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபஸரை நமக்கு பிடிக்கலனாக்கா அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவோம்? வண்ண வண்ணமா எழுதுறதும் வரைகிறதும் இதெல்லாம் எங்க நடக்கும்? காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் தான் நடக்கும். அப்ப இயேசு சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை உன்னை விட்டு என்ன பண்ணு? வெளியில விரட்டிடு. இவெல்லாம் உனக்கு உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை இதை விட என்ன நாசமா போயிடும். அந்த மாதிரி நபர்கள் நம்ம கூட இருக்கிறப்ப நமக்கு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவான், ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டான். நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறோம்னாக்கா 10 பேரையும் அவன் கேலி கூத்தாக்குவான். ஆனா அந்த ஒரு நபர் இருந்தா, அவன் ஒருத்தர் இருந்தா நமக்கு டைம் போறதே தெரில. அவன் உன்னைய நயம் காட்டிக்கிட்டு இருக்கான், உனக்கு அது தெரியலையான்னு என்ன பண்ண நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அவன் இருந்தா சந்தோஷமா இருக்கும், அவன் இருந்தா நேரம் போறது தெரியாது. ஆனா அவன் செய்யற செய்கையை கர்த்தர் சொல்றாரு, நகைக்கிற கூட்டத்தை உன்னை விட்டு என்ன பண்ணு? வெளியேத்து. யாரெல்லாம் நகைக்கிறாங்களோ வெளியேத்துங்க எல்லாத்தையும். அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் நடக்க போறதில்ல, ஒன்றும் மாற போறதில்ல. அவன் கடைசி வரைக்கும் நம்மளையும் அந்த ஆவியோடு என்ன பண்ணிடுவான்? மற்றவர்களை ஸ்தோத்திரம் வம்புழுக்கிறதும், மற்றவங்களை ஏளனப்படுத்துறதும், மற்றவங்களுடைய பலவீனத்தை சொல்லி சிரிக்கிறதும், மற்றவருடைய குறைகளை சொல்லி சிரிக்கிறதும், அவனுடைய ஜெபத்தை சொல்லி சிரிக்கிறதும், மற்றவனுடைய ஒரு காரியத்தை வைத்து ஒருவன் சொல்லி சிரிக்கிறான்னு சொன்னா அவனை விட்டு நம்ம வெளியில வரணும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இவன் நித்திரையா இருக்கிறா, இவன் மரித்து போகல, இவனை நான் எழுப்ப போறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு தான் அவன் சிரிச்சான். இவ தூங்குறாளா? பாருங்கப்பா, இவ தூங்குறாளாம்பா. இவ செத்து எவ்வளவு நேரம் பாச்சு? 1 மணி நேரம் மேல ஆச்சுல. இவ மூச்சு நின்று பாருப்பா, இவர் ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு இயேசுவின் வார்த்தைக்கு இவங்க என்ன பண்றாங்க? நகைக்கிறாங்க. நம்முடைய ஓட்டம் விசுவாசமா இருக்கும் பொழுது, நம்முடைய ஓட்டம் ஆவிக்குள் நேரா இருக்கும் பொழுது, நம்முடைய ஓட்டம் வேத வசனத்துக்கு நேரா இருக்கும் பொழுது, நம்மை பார்த்து நகைக்கிற கூட்டத்தை நாம் நம்மை விட்டு துரத்துவது அவசியம். இப்படி ஒரு கூட்டம் எனக்கு பின்னாடி ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா, எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான். ஸ்கூல்ல நிறைய நண்பர்கள் உண்டு, டிப்ளமோ படிக்கிறப்ப நிறைய நண்பர்கள் உண்டு. இவங்க எல்லாருமே உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும், அதாவது உலக மனுஷனா இருக்கிற வரைக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்க எனக்கு நண்பரா இருந்தாங்க. நான் அவங்க கூட நல்லா பேசினேன், பழகினேன், எல்லாம் உண்டு. ரொம்ப ஐக்கியமா இருந்தது உண்டு. அதுல ஒரு சில நண்பர்கள்லாம் நான் 3ஆவதுல இருந்து டிப்ளமோ வரைக்கும் ஒன்னாவே படிச்சவங்களாம் உண்டு. கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம்லாம் ஒன்னா படிச்ச நண்பர்கள்லாம் உண்டு. அவங்க எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை வேறையாயிருச்சு, என்னுடைய வாழ்க்கை வேறையாயிருச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கை வேற, அவங்களுடைய வாழ்க்கை வேற. இப்ப என்னன்னா, அவனோ ரட்சிக்கப்படாதவன், நான் ரட்சிக்கப்பட்டதால அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறேன்னு ஆரம்பத்தில் என்ன பண்ணேன்? சுவிசேஷம் சொன்னேன், வசனங்கள் அனுப்புனேன், சில சத்திய வசனங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். முடிவு என்னாச்சுன்னா, அது என்னைய வேற ஒரு மனுஷனா மாத்துறதுக்கு என்னை அவங்க திட்டம் போட்டாங்க.
என்னைய எவ்வளவுக்கு எவ்வளமா தரக்குறைவான சொல்லி வார்த்தையை பேச முடியுமோ, என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு ஏளனம் பண்ண முடியுமோ அத்தனை காரியத்தையும் பண்ணாங்க. நான் சத்திய வசனத்தை தான் அனுப்புனேன். அதுக்கு அவன் வேறு ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணாங்க. எனக்கு கோபம் தலைக்கு மேல வந்துருச்சு. எனக்கு கோபம் என் தலைக்கு மேல ஏறிடுச்சு. வச்சு திட்டி எரிஞ்சிட்டேன். என்னால என்ன திட்ட முடியுமோ திட்டி எடுத்துட்டேன். அப்பதான் ஒரு ஊழியர் என்னைய பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, எப்பா நீ இந்த காலேஜுடைய பைபிள் காலேஜுடைய வார்டனா இருக்கிற, நீ பைபிள் காலேஜ் வார்டனா இருந்துக்கிட்டு உன்னுடைய நண்பன் ஒருவன் உன்னை ஏளனம் பண்ணி பேசுறான்றதுக்காண்டி நீ இவ்வளவு கோபம் உள்ள மனுஷனை, உனக்குள்ள இருந்த கோபத்தை நீ வெளியே கொண்டு வரியே, நீ 10 பேருக்கு முன் உதாரணமா இருக்க வேண்டிய உன்னை எதுக்கு நாங்கள் வார்டனா வச்சிருக்கிறோம் இந்த காலேஜில்? நீ இங்கே இருக்கிற 40 மாணவர்களுக்கும் நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பேன்னு சொல்லி தான் உன்னையே நாங்கள் வார்டனா எடுத்தோம். ஆனால் நீயோ உனக்குள் இருக்கிற கோபத்தை என்ன பண்ணுற, வெளியே கொண்டு வந்து உன் சாட்சியை நீ கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு. உன்னைய பார்த்து மற்ற பசங்களை என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நீ என்ன பண்ணு, விலகிருன்னு எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். நான் பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு டைரக்டராக இருந்தவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு சபைக்கு நான் சொல்கிறேன். நம்மளை இப்படிப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு பண்ணுறவங்களை நம்ம விட்டு வெளியில் வர்றது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நான் அன்னைக்கு பேசின கடைசி வார்த்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட. இத்தனைக்கும் நான் அவனும் 3ஆவதுலேருந்து டிப்ளமோ வரைக்கும் ஒன்றா படித்தோம். அங்கிட்டு ஒரு 3 வருஷம், இங்கிட்டு ஒரு 5 வருஷம், அப்புறம் ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட 12-10 வருஷம் ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமும் பேசணும், பழகணும். என்றைக்கு இவன் என்னைய ஒரு விதத்தில் பேச ஆரம்பிச்சோன்னா அன்றையோடு அவன் பேச்சை நிறுத்தினேன். இன்றைக்கு வரைக்கும் பேசுறது இல்லை. இப்போவும் சில சமயம் ஃபேஸ்புக்கில் சில தவறான கமெண்ட் அவன் என்ன பண்ணுவான், போடுவான். அதை பார்த்து ஹைடு பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்பவும் கோவம் வரும், பிடிச்சி 2 வாரியலாமா அப்படின்னு. ஆனால் வேண்டாம். நம்முடைய ஆவியை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜப வாழ்க்கையை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை, நம்முடைய வேதவசனத்தின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, நகைக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை அந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டியது மிக அவசியம். நம்ம சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவனுக்கு புரியாது, அவனுக்கு தெரியாது, அதனால தானே. இல்ல, வேதம் சொல்லுது அவனுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் அவனவன் கூட நீ வச்சுக்காத. ஏன்னா அவன் நகைக்கிற ஒரு கூட்டம், அவன் நகைக்கிற கூட்டத்தை அவன் கூட வச்சுக்காதப்பா, நீயும் அவனை மாதிரி மாறிடுவ. அதனாலதான் இயேசு செஞ்ச முதல் வேலை, எல்லாரும் வெளியில போ, எல்லாரும் வெளியில போ. அப்ப இன்றைக்கு சிலரை துரத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். சிலரை துரத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நான் ஒரு பிரதானமான வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன்னு நான் சொன்னேன். அதை நம்ம வாசிக்க போகிறோம். 5:41 தளித்தாகுமி சிறு பெண்ணே எழுந்திரு. இதுவரைக்கும் அங்க நடந்த சம்பவங்களை நம்ம பார்த்தோம். தகப்பனுடைய விண்ணப்பத்தை நம்ம கேட்டோம். தகப்பனை ஸ்தோத்திரம் விசுவாசத்திலிருந்து பின்வாங்க பண்ணுகிற கூட்டத்தை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம கேட்டோம். நம்ம கூட யாரை வச்சுக்கணும்னு சொன்னதையும் நம்ம கேட்டோம். எப்படிப்பட்டவங்களை நம்மளை விட்டு வெளியே அனுப்பணுன்ற வார்த்தையை நம்ம கேட்டோம். இப்ப கடைசியான ஒரு வார்த்தை தளித்தாகுமி. தளித்தாகுமி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புறேன். யூத மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யூதர்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னா, 20 குடும்பங்களுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கணும். 20 குடும்பங்களுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கணும். அந்த ஒரு ஆசாரியன் அந்த குடும்பத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் பாரப்படணும். அந்த ஒரு ஆசாரியன் தன்னிடத்தில் கொடுத்த 20 குடும்பங்களுக்காக, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதான குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக அவன் திறப்பில் நின்று பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று முந்தைய யூத கலாச்சாரத்தில் இருந்துச்சு. அப்ப யூதருடைய அந்த எருசலேம்ல எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்குன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க.
அத்தனை குடும்பங்களையும் 20 குடும்பங்களுக்கு ஒரு ஆசாரியன், 20 குடும்பங்களுக்கு ஒரு ஆசாரியன் பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ஒரு ஆசாரியனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட குடும்பத்துல 18 வயதுக்கு கீழே 18 வயதுக்கு கீழே ஒருவர் மரித்து போனா, இந்த 20 குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யார்கிட்ட போவாங்களாம்? ஆசாரியன் கிட்ட போவாங்க. 18 வயதுக்கு கீழே ஒரு பெண்ணோ ஒரு பையனோ மரித்து போவாங்கன்னா, அந்த மரித்தவனுக்காக ஆசாரியன் கிட்ட என்ன பண்ணுவாங்க? இந்த 20 குடும்பங்களும் போவாங்க. ஆசாரியன் தன்னை நோக்கி வரக்கூடிய குடும்பங்களை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்பார். அப்ப இவங்க சொல்லுவாங்க, இந்த வயது உள்ள மகள், இந்த வயது உள்ள மகன் மரித்து விட்டான் அப்படின்னு சொல்றப்ப ஆசாரியன் பெருமூச்சோடு அவர்களை பார்த்து கை கட்டி நிற்பாரு. அப்படி நிற்கும் பொழுது அவருடையதான வஸ்திரத்தின் ஒரு தொங்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வெட்டுவாங்க. அந்த வஸ்திரத்தின் ஒரு தொங்கலை வெட்டி, அந்த வெட்டி எடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நேராக மரித்த வீட்டுக்கு நேரம் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போவாங்க. எந்த வீட்டில் 18 வயதுக்கு கீழே ஒருவர் மரித்து இருக்கிறாங்களோ, மரிக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு நேராக ஆசானுடைய வஸ்திரத்தை, வெட்டப்பட்ட வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. போய் அந்த வஸ்திரத்தை விரித்து, அந்த வஸ்திரத்தின் மேல அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? சுற்றி வைப்பாங்க. அந்த வெட்டி எடுக்கிற அந்த வஸ்திரத்தின் ஒரு பகுதிக்கு பேர் தான் தலித். வெட்டி எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தின் ஒரு பகுதி பேர் தான் தலித். இங்க ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சோம். என்ன வார்த்தை? தலித்தாகுமி. நீங்க கூகுள்ல கூட போயிட்டு தலித் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல நீங்க மீனிங் எடுத்து பாருங்க. அது ஆசானுடைய சால்வை என்று சொல்லும். ஆசானுடையதான வஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சால்வை. அப்ப இங்க யார ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுறார் இயேசு? தலித்தாகுமி, வஸ்திரத்தால் சுற்றப்பட்ட சிறு பெண்ணே எழுந்திரு. வஸ்திரத்தால் சுற்றி வைக்கப்பட்ட சிறு பெண்ணே நீ எழும்பி வெளியே வான்னு சொல்லி அந்த சிறு பெண்ணை பார்த்து இயேசு வார்த்தையை சொல்றாரு. இப்போ அந்த வெட்டப்பட்ட ஆசாரியன் இருக்கான் பார்த்தீங்களா, வஸ்திரத்தில் தொங்கல் வெட்டப்பட்ட ஆசாரியன். இப்ப அந்த ஆசாரியன் வெளியில போகிறப்ப அந்த ஆசாரியனைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உன்னைய நம்பி 20 குடும்பங்களை கொடுத்தாங்க, ஆனா நீயோ பொறுப்பில்லாதவனா இருந்துட்டியே, உண்மை இல்லாதவனா போயிட்டியேன்னு சொல்லி அந்த ஆசாரியனை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்? தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ண போவார். என்ன ஜெபம் பண்ண போவாரு? இயேசுவே, எனக்குள்ள கிருபை இருக்கு, எனக்குள்ள வரங்கள் இருக்கு, என்னை நீங்க ஊழியக்காரனா எடுத்துக்கிட்டீங்க, என்னை நீங்க அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஏன்பா இந்த காரியத்தை மறைச்சிங்க? என்னை நம்பி கொடுத்த அந்த குடும்பத்துல நடக்க போற விஷயத்தை நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு ஏன்பா என் கண்களுக்கு மறைச்சிங்கன்னு சொல்லி அந்த ஆசாரியன் உட்காந்து மனம் கசந்து அழுகுவான். அப்படி ஒரு யாரோ ஒரு ஆசாரியன் தான் இந்த குடும்பத்துக்கு உட்பட்டவனா இருந்திருக்கிறான். இங்க எவிரிவின் மகள் அடக்கம் பண்ண போறாங்க, அங்க ஆசாரியன் கதறி கொண்டிருக்கிறான். ஏன்பா எனக்கு ஸ்தோத்திரம் இந்த அவமானம், ஏன்பா என் வாழ்க்கையில் இந்த பாடுகள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும், எனக்கு அழைப்பு இருந்தும், எனக்கு எல்லாமே தெரிந்திருந்தும், எனக்கு சில காரியங்கள் ஏன் மறைக்கப்பட்டுச்சு? நாம தேவ சமூகத்தில் சில சமயத்தில் கேட்போம், எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு, ஆனா சில சமயத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ளாம விட்டுறேன், அது எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது. அது போல இந்த ஆசாரியனுக்கு ஒரு அவமானம் வருது. என்ன அவமானம் அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்ச ஆசாரியன், பலி செலுத்த தெரிஞ்ச ஆசாரியன், வேத வாசிக்க தெரிஞ்ச ஆசாரியன், ஆனா ஒரு குடும்பத்துக்கு விரோதமா நடக்க போகிறதான தீமைய முன்னமே புரிஞ்சுக்காம போயிட்டானே, முன்னமே அறிந்து கொள்ளாம போயிட்டானே, அப்படிப்பட்ட பக்குவத்துக்குள் தன்னை வைத்துக் கொள்ளாமல் போயிட்டானேன்னு சொல்லி ஆசாரியனை பார்த்து சொன்னது போல நமக்கும் ஒரு சில வார்த்தை வந்திருக்கும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வாழ்க்கைய சரியா வாழ தெரியாம விட்டுட்டியே, வாழ்க்கைய சரியா வாழ தெரியாம விட்டுட்டியே, நீ சரியான ஆலோசனை கேட்காம விட்டுட்டியேன்னு நாமும் சில சமயத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்புவோம் என்றால், என் வாழ்க்கைய இதுக்கப்புறம் நான் எப்படி சந்தோஷமா வாழ போறேன்? இதுக்கப்புறம் அந்த 20 குடும்பங்களை நீ எப்படி நம்புவாங்க?
எனக்கு வெளிப்பாடு உண்டு என்று அந்த 20 குடும்பங்கள் எப்படி என்னை நம்புவாங்க? ஏன்னா இப்ப 20 குடும்பங்களுக்கு முன்பாக அந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்தின் சால்வை என்ன பண்ணிருச்சு? வெட்டப்பட்டுருச்சு. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட வஸ்திரம் ஆசாரியனுக்கு ஒன்று தான் கொடுக்கப்படும். அந்த சால்வையோடு அந்த ராஜா போல இந்த பின்னாடி சால்வை தொங்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வஸ்திரங்கள் ஆசாரியனுக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுக்கப்படும். அந்த ஒன்று அவன் நல்ல காரியங்களுக்கு போறப்ப என்ன பண்ணணும்? போட்டுட்டு போகணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட சம்பவத்தப்ப அதை என்ன பண்ணணும்? வெட்டி எடுக்கப்படணும். அவங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வஸ்திரம். ஆசாரியன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வஸ்திரம். இப்ப அந்த ஒரு வஸ்திரமும் வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்ட இடத்த பார்க்குறப்பெல்லாம் ஜனங்கள் இப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி. இப்ப இந்த ஆசாரியனுக்கு வாழ்க்கை என்ன ஆயிருச்சு? இனி அந்த ஆசாரியன்ற வாழ்க்கையை வாழுவான் இல்ல. ஆசாரியன்கிற வாழ்க்கை எனக்கு இதுக்கப்புறம் வேண்டாம். இனி இந்த வெட்டப்பட்ட தொங்குதலுடைய வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு நான் இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். இனி நான் வாழ மாட்டேன். நான் வாழ்க்கை பூரா அவமானப்பட்டு வாழ்றதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அழுது ஜெபிக்கும் பொழுது இங்கே எபிருவின் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குது. இங்கே மரித்து போன பிள்ளை எழும்பி உக்காந்துருக்கிறா. மரித்து போன பிள்ளை எழும்பி உக்காந்துருக்கிறா. எழும்பி உக்காந்த உடனே அந்த வெட்டப்பட்ட ஆசாரனுடைய வஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆசாரன் கிட்ட போறாங்க. இங்க ஆசாரியன் என்ன பண்ணான்? தனக்கு வந்த அவமானத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. நாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சில அவமானத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம். எனக்கு இந்த அவமானமானு நம்ம தேவ சமூகத்தில் அமரும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்கு உதவி செய்ய ஒருவர் வந்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஆசாரனுக்கு தெரியாது எவ்விரிவின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வருவாரு. இயேசு கிறிஸ்து வந்து சிறுப்பெண்ணை எழுப்பி விடுவாரு. சிறுப்பெண்ணை எழுப்பி விட்ட பின்பு அவளுடைய வஸ்திரம், அவளை சுற்றி இருந்த வஸ்திரம் மறுபடியும் என் வஸ்திரத்தோடு இணைக்கப்படும் என்ற நம்பிக்கை அந்த ஆசாரனுக்கு கிடையாது. அந்த ஆசாரன் தேவ சமூகத்தில் போய் அழுத, நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேனே, நான் இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து அவமானப்படுத்திட்டேனே. நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும், ஜபத்துல ஜாக்கிரதையா, வேத வசனத்துல ஜாக்கிரதையா இருந்தாலும் அவமானப்படுத்துகிற சத்ரு அவமானப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். யோபு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த மனுஷன். ஆனா அந்த யோபுவை சத்ரு அவமானப்படுத்தின விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள்ல யோபுவை சத்ரு அவமானப்படுத்தினான். அதே போல அந்த ஆசாரியன், நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவன், நான் 3 வேளையும் ஜெபிக்கிறவன், ஆனாலும் சத்ரு எனக்கு இந்த அவமானத்தை கொடுத்துட்டான், இன்னும் நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலன்னு சொல்லி தன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாம இருந்த அந்த ஆசாரியனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஆசாரியனே, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு. ஆசாரியன் சொல்றான், நான் ஜெபிக்கவே இல்லையே. ஆசாரியன் சொல்றாரு, நான் ஜெபிக்கவே இல்லையே. எனக்காக அற்புதம் செஞ்சது யாரு? எனக்காக அற்புதம் செஞ்சது யாருன்னு அவர் பார்க்கிறப்பதான் இயேசு நடந்து வரார். இது எத்தனை பேத்துக்கு புரியும் எனக்கு தெரியல. அங்க அவன் கண்ணீரோடு நிக்கிறான். நான் செய்யாத ஒரு காரியத்தை எனக்காக அவர் என்ன பண்றாரு? செய்யறாரு. ஆசாரியன் கூட ஜெபிச்சிருக்க மாட்டான். அந்த மரித்து போன பிள்ளை எழும்பட்டும் ஆசாரியன் ஜெபிச்சிருக்க மாட்டான். ஆசாரியன், இனி நான் எப்படி இந்த முகத்தை நான் வெளியே கொண்டு போவேன், இந்த அவமானம் அடைஞ்ச முகத்தை நான் எப்படி கொண்டு போவேன்னு தனக்கு நடந்த அவமானத்தை அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு ஒரு அற்புதம் நடக்குது. எபிருவின் மகள் பிழைத்து போகிறாள். அவமானப்படுத்தப்பட்ட ஆசாரியன் மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் அமர்த்தப்படுகிறான். இங்க அவமானப்படுத்தப்பட்ட ஒருவன் மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்துல என்ன பண்றான்? அமர்த்தப்படுகிறான். அதுதான் கர்த்தர். எந்த இடத்துல எந்த மனுஷன் அவமானப்படுத்தப்படுறானோ அதே இடத்துல அதே ஸ்தானத்துல அவனை மறுபடியும் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? அமர வைப்பாரு. இந்த ஆசாரியனுக்கு ஒரு வார்த்தை வருது. இப்ப அந்த வெட்டப்பட்ட வஸ்திரத்தை மறுபடியும் ஆசனுடைய ட்ரெஸ்ஸோட என்ன பண்றாங்க? சேர்த்து தைக்கிறாங்க. இப்ப அந்த ஆசிரியர் நடந்து போறப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவன் தாண்டா உத்தரவாதியான ஆசாரியன். தன்னுடைய வஸ்திரங்கள் வெட்டப்பட்டு இருந்தோம், எதற்காக வெட்டப்பட்டதோ அந்த காரியத்தை போராடி ஜெபித்து மறுபடியும் தன் வஸ்திரத்தோடு வெட்டப்பட்ட காரியத்தை என்ன பண்ணிக்கிட்டான்? இணைத்து கொண்டான்னு சொல்லி நடந்து போனவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆசாரியனை பார்த்து சொல்லுவாங்க, அப்ப இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எது வெட்டி எடுக்கப்பட்டுச்சோ, வெட்டி எடுக்கப்பட்டது நமக்கு அவமானத்தை கொடுப்பது போல் இருந்தால் தேவ சமூகத்தை நோக்கி கேட்கிற ஒரே காரியம், என்னிடத்திலிருந்து வெட்டப்பட்டது
மறுபடியும் ஒட்டப்படட்டும் ஆண்டவரே. என்னிடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு என்னை அவமானப்படுத்தும்படி என்னிடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட காரியங்கள், என்னை அவமானமான காரியங்களை சொல்லி, என்னை அவதூறான காரியங்களை சொல்லி, என்னை துன்புறுத்தும்படி எனக்கு கொண்டு போகப்பட்ட காரியங்கள் மறுபடியும் என்னை நோக்கி வரட்டும்னு சொல்லி தேவ சமூகத்துல ஆசாரியன் கேட்டது போல நாமும் ஜெபிப்போன்னு சொன்னா வஸ்திரம் தேடி வரும். வஸ்திரம் தேடி வரும். நம்ம ஜெபித்தது ஒண்ணு, நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் வேற ஒண்ணு. இங்க எவிருவின் மகளுக்காக தான் கர்த்தர் வந்தாருன்னு எவிரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு ஊழியம் செய்கிற என்னை ஏற்றுக்கொண்ட இன்னொரு நாங்க அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அவன் அவமானம் போக்கப்படணும்னா இவள் உயிரோடு எழும்ப வேண்டும். இப்ப ஸ்தோத்திரம், எவிருவுக்காக கர்த்தர் அற்புதம் செஞ்சாருன்னு எவிரு நினைச்சிட்டு போட்டோம். ஆனா கர்த்தருக்கு தெரியும், என்னை உண்மையாய் பின்பற்றுகிற ஜனங்கள் அவமானப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த ஆசாரியனுக்காக தான் எவிருவின் வீட்டுக்கு கர்த்தர் வந்தாரு. இன்றைக்கும் நாம் அவமானப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி நம்மை தேடி நமக்கான ஒரு காரியத்தை, எனக்காக ஒரு காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதான் சங்கீதம் 138:8 சொல்லும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வார்த்தை 100% உண்மை. ஆசாரியனுக்காக எவிருவின் வீட்டுக்கு கர்த்தர் வந்து அற்புதம் செய்வார்னா நமக்காக அவர் அற்புதம் செய்வாரா மாட்டாரா? தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே அந்த ஆசாரியனுடைய வாழ்க்கையை மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்து அவனை வாழ வைத்தது போல, அந்த சிறு பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்து வாழ வைத்தது போல எனக்கும் ஒரு மறுவாழ்வு கொடுங்கப்பா, எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்கப்பா. நான் மறுபடியும் வாழ ஆசைப்படுறேன். அப்படி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாமா? அப்படியே சோத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டும், எனக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டும். அந்த ஆசாரியனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது போல, எவிருவின் மகளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது போல எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மறுரூபமாக்குங்க.